திருச்சியில் ஆதரவின்றி பாட்டி வீட்டில் தஞ்சமடைந்திருந்த 4ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்று இளைஞர் ஒருவர் விடிய விடிய வன்கொடுமைக்கு ஆளாக்கி சாலையில் விட்டுச் சென்றுள்ளார். திருச்சியிலிருந்து நமது செய்தியாளரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். திருச்சியில பொதுமக்கள் இந்த சம்பவம் குறித்து என்ன சொல்றாங்க, என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, இந்த மாதிரியான சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள், நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் பள்ளி நிர்வாகம் சார்பாகவும் சமூகம் சார்பாகவும் என்ன நடக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? அதான் மிக முக்கியமாக அந்த சிறுமி 4ஆம் வகுப்பு என்பதை ஏற்கனவே பதிவு செய்தோம். அதாவது 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த சிறுமியை நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த கொள்ளிடம் ஆறு, இது ஸ்ரீரங்கம் பகுதியில் இருக்கு. இந்த கொள்ளிடம் ஆற்றுக்கரையில இந்த ரயில்வே இருப்பு பாதை வரை, அதாவது அந்த சிறுமி 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருந்து அவரை காலை 5 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை, அதாவது அவர் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலாக அந்த இளைஞர் அவரிடம் பேசி அவருக்கு தேவையான பொருட்களை, அதாவது பிடித்த பொருட்களை, உணவு பதார்த்தங்களை எல்லாமே வாங்கி கொடுத்து அவரை 7 மணிக்கு, இரவு 7 மணிக்கு அழைத்து இந்த பகுதிக்கு கொண்டு வந்துள்ளார். இந்த பகுதிக்கு அழைத்து வந்த பொழுது இரவு 7 மணி அவர் வீட்டில், அதாவது பாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில அவரை காணவில்லை என்று அவர்கள் தேடுறாங்க. அந்த இளைஞர் இங்கே அழைத்து மறுநாள் காலை 5:30 மணிக்கு அவர் மீண்டும் அந்த பகுதியில் தென்னூர் பகுதியில் அவர் வீட்டு அந்த தெரு பகுதியில் விட்டு சென்றுள்ளார். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இந்த பகுதியில் சிறுமியை கொண்டு வைத்து அவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மிக முக்கியமாக அவர் மது அருந்தி அந்த சிறுமியை மிகவும் கொடுமைப்படுத்தியதாகவும் போலீசார் விசாரணை தெரிவிக்கிறாங்க. ஏனென்றால் இந்த பகுதியில் பகல் நேரங்களிலே யாரும் இங்கே நடமாட்டம் என்பது அதிகமான அளவில் இருக்க மாட்டார்கள். இந்த பாலத்தில் ரயில்வே பாலம் என்பது மிகவும் மிக முக்கியமாக இப்ப தற்போது சிறிதளவு ஆற்று நீர்ல அந்த செல்லக்கூடிய பாதையில இந்த கீழே இருக்கக்கூடிய முச்செடிகள் உள்ள பாதை, இந்த பகுதியில 7 மணிக்கு மேல் இருட்டாக உள்ள பகுதி, யாருமே இருக்க மாட்டார்கள். அதனை பயன்படுத்தி அவர் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ரயில் பாலத்திற்கு கீழே ஒரு அறைகள் போல் பாதுகாப்பிற்காக, ரயில்வே பாதுகாப்பிற்காக அவர்கள் சிறு சிறு அறைகளாக வைத்திருக்காங்க. அதன் உள்ளேயே பல சம்பவங்கள் இதே போன்ற குற்றச்செயல்கள் நடைபெற்றிருக்கு. ஏற்கனவே காவல்துறையினை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதனை எல்லாம் அறிந்து அவர் தொடர்ந்து அவர் மிக முக்கியமாக இந்த பகுதியில் அந்த சிறுமியை அழைத்து அவர் இந்த பாலியல் வன்கொடுமை செய்து மீண்டும் அவர் மிக முக்கியமாக அழைத்து அந்த தெருவிலே விட்டு சென்றுள்ளார். தற்பொழுது சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. அவரை கைது செய்து விசாரணை என்பது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் அனைவரையும் பொறுத்தளவு இதுபோன்ற சம்பவங்கள் இனி திருச்சியில் நடைபெறாமல் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக பள்ளிகளில் மாணவிகளுக்கும் இந்த சிறுமிகளுக்கும் இதுபோன்ற யாரும் தெரியாதவர்கள் அவர்களை கடத்தி சென்றார்களோ இல்லை அவர்களிடம் பேசினார்களோ அவர்களிடம் தொடர்ந்து உடனடியாக அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளோ அதனை கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்திருக்காங்க. மிக முக்கியமாக அதை தான் பொதுமக்களும் சரி பெற்றோர்களும் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. ராதா, இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஒரு முறை கூட நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதே நம் அனைவருடைய நோக்கமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்குமா என ஒவ்வொருவரும் வேதனையில் தவிக்கும் இந்த கொடூரங்களுக்கு எல்லாம் எப்போதுதான் விடிவு காலம் கிடைக்கும் என்ற கேள்விக்குதான் பதில் தெரியவில்லை. இது குறித்து பேசினோம். களத்திலிருந்து பல்வேறு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.